Please subscribe to my YouTube channel. த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன். சென்ற பதிவில் திருமணம் தாமதம், திருமணத்துக்கான ராகு கேது செவ்வாய் தோஷங்களை பற்றி விரிவாக பார்த்தோம். அதுக்கு பரவலான உங்களுடைய வரவேற்புக்கு முதல்ல நன்றி செலுத்திக்கிறேன். நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு, நன்றி. இந்த சேனலில் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம போன பதிவுலேயே சொன்ன மாதிரி மூல நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரத்தை பற்றியான தெளிவு, அதை பற்றி நம்ம விளக்கமாக இப்போ இதில் பார்ப்போம். மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது, ஆயில்யம் நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது, விசாக நட்சத்திரம் மைத்துனருக்கு ஆகாது, கேட்டை நட்சத்திரம் மூத்தாருக்கு ஆகாது. இது மாதிரி ஏகப்பட்ட கட்டுக்கதைகள், மூட நம்பிக்கைகள் உலாவிட்டு வருது. உண்மையிலேயே அது மூட நம்பிக்கை தான், அப்பட்டமான மூட நம்பிக்கை. ஏதோ ஒருத்தர் போகிற போக்கில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான சொல்ல காரணமாக அமைஞ்சதை அதை பிரபலப்படுத்தி மூல நட்சத்திரம் தான் மாமனாருக்கு ஆகாது, மாமனார் செத்துருவார், மாமனார் உயிருக்கு ஆபத்து, அது மாதிரியான ஒரு அண்ட புழுக ஆகாச புழுக பரப்பி விட்டுருக்காங்க. உண்மையிலேயே மூல நட்சத்திரத்துக்கான தன்மையை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். மூல நட்சத்திரம் ரொம்ப ஆத்மாத்மான கேதுவுடைய அம்சம் பெற்றது. அது கேது ஞானக்காரகன். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே அந்த ஞானம் இருக்கும், நிர்வாக திறமை அதிகமாக இருக்கும். மூல நட்சத்திரத்துக்கு காரனுக்கும் நிர்வாக திறமை அதிகமாக இருக்கும், அட்மின் பவர் இருக்கும். அந்த மாதிரியான பெண் மூல நட்சத்திரமாக இருந்து வந்தாக்கா, அந்த காலத்தில் ஆணாதிக்க சமுதாயம் இருந்துச்சு. அப்போ மாமனார் தான் அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணிகிட்ருப்பார். அவர் செய்கிற தவறுகள், அவர் தவறு செஞ்சாக்கா தவறு செய்கிறத சுட்டி காட்டுறதும், இது மாதிரி செய்கிறது தப்பு, இது மாதிரி இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு மேலான ஆலோசனைகளை இந்த மூல நட்சத்திர பெண் சொல்லுவாங்க. அப்படி சொல்லாமல் இருக்க முடியாது அவங்களால. அப்படி சொல்லும்போது அது மாமனாருக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிற மாதிரியா இருக்கும். மாமனாருக்கு ஆப்போசிட்டாக நடந்தாக்கா குடும்பத்துக்கே ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த காலத்தில் இருந்துச்சு. அதனால் மூல நட்சத்திர பெண் மாமனாருக்கு ஆகாது, ஏன்னா அவங்களுக்கு போட்டியாக வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து வாழையடி வாழையாக மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கும்போது மாமனார் உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி அது திரிபுவாதமாக இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பரவி இருக்குது. மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகள் ரொம்பவே அதனால் கஷ்டப்படுறாங்க. அது மூல நட்சத்திரம் பெற்ற பெற்றோர்களும் அதனால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இந்த பதிவு அதுக்கான விளக்கம் தான். தயவுசெய்து பெண் தேடும் ஆண்களை பெற்ற பெற்றோர்களுடைய கவனத்துக்கு, மூல நட்சத்திரம் எந்த விதத்திலையும் மாமனாருக்கு உயிருக்கோ கண்டமோ எதுவுமே இல்லை, அது தவறான ஒரு வாதம் அப்படின்றது நீங்கள் தீர்க்கமாக புரியணும். என்னுடைய உறவுகளிலே என்னுடைய சகோதரி உட்பட நிறைய பேருக்கு மூல நட்சத்திரம். அவங்களுக்கு நானே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்றைக்கி 20 வருஷம் ஆகுது. அவங்களுடைய மாமனார் இன்னும் முழு ஆரோக்கியத்தோடு 80 வயசு கடந்து நல்லாவே சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒருத்தர் பொய் சொல்ல போக அது இன்றைக்கி அதிகப்படியாக சுற்றிக்கிட்டு இருக்குது. அதை உண்மைன்னு நினச்சிட்ருக்காங்க. அது மாதிரி ஆயில்யம் நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னா, ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப குடும்ப பொறுப்புகள் அதிகமாக ஈடுபாடோடு செய்வாங்க, இன்வால்மெண்ட் ஆகி செய்வாங்க. எல்லாத்தையும் தான் விருப்பப்படி ரொம்ப ஒழுங்காக சுத்தமாக குடும்பத்தை மெயின்டைன் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி வரும்போது மாமியார் வேலையை எடுத்துக்கிறாங்க, அதனால் மாமியாருக்கு அங்கே வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொலவடை வீண் வதந்தி பரப்பப்பட்டிருக்கு. ஸோ இந்த மூல நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும் வீண் வதந்தி தான். அதே மாதிரி தான் கேட்ட நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் மூத்த சகோதரனுக்காகாது, இளைய சகோதரனுக்காகாது. அது மாதிரி அதுவும் தேவையில்லாமல் ஒரு வதந்தி தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். 27 நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் தான். 27 நட்சத்திரமும் அவங்களுடைய பிறந்த நேரத்துக்கு பாதிப்புகளை நட்சத்திரங்கள் தருவது இல்லை. அவங்க பிறந்த நேரம், லக்னம், அது பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்கும். அவங்களுடைய சுய ஜாதகத்தில் அவங்க பிறவியினுடைய வினையை வச்சு தான்
இது எல்லாமே நடக்கும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூல நட்சத்திரம் உண்மையிலேயே வந்து நிர்வாகத்திறமையுடைய ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கிற பெண்ணை விரும்பி மாமனார் வந்து இருக்கிற வீட்டில் நீங்கள் திருமணம் செய்து வைக்கலாம். அதனால் எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படின்றத நீங்கள் முழுசாக நம்பணும். பெற்றோர்கள், பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கணும். மூல நட்சத்திரம் ஒதுக்கப்பட வேண்டிய நட்சத்திரம் அல்ல, நிர்வாகத் திறமையுடைய ஒரு அற்புதமான ஒரு ஜாதகம். இறைவனுடைய ஞானம் பிறந்ததுலேருந்தே இயற்கையாகவே ஞானம் அவங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் ஆயில்ய நட்சத்திரம், குடும்பத்துக்கு முழு ஈடுபாடு, பங்களிப்பு. ஆயில்ய நட்சத்திரக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பிறந்த வீட்டோட புகுந்த வீட்டுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து அந்த குடும்பத்துக்காக எல்லாமே செய்வாங்க. அது தன்னை வீடாக கல்யாணத்துக்கு முன்னையே வந்து அதுதான் தான் வீடு அப்படின்றத வந்து தீர்மானமாக்கிட்டு அதுக்காகவே அவங்க வாழ்வாங்க அப்படின்றது தான் வந்து உண்மை. விசாக நட்சத்திரம் ரொம்ப பொறுப்புள்ள நட்சத்திரம். அதனால் வந்து மூத்த சகோதரர், இளைய சகோதரர் எல்லாருமே தான் சகோதரராக நினச்சி பழகுவாங்க. அதுதான் வந்து கேட்டை நட்சத்திரமும் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி வந்து பெண் ஜாதகத்துக்கோ ஆண் ஜாதகத்துக்கோ இந்த நட்சத்திரங்கள் குறைபாடு உள்ளது எதுவுமே கிடையாது. எல்லா நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரமும் அந்த நட்சத்திரமும் பொருந்துதா அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு நிறைய விஷயம், இந்த 10 பொருத்தத்தில் 10 பொருத்தமும் இருக்கணும் அப்படின்றத தான் இதை திருமணம் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 7 பொருத்தம் 8 பொருத்தம் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு. உண்மையிலேயே இந்த 10 பொருத்தம் அப்படின்றதே வந்து ஒரு ஹம்பக்கு தான், ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை தான். அது வந்து இந்த 10 பொருத்தத்துக்கும் ஜாதக ரீதியான விஷயங்களுக்கும் உறவுகளுக்கும் பெரும்பாலும் சம்மதம் இருப்பதில்லை. 2 பேருக்கும் லக்ன ரீதியாக அவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை இருக்குதா அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம்னாலே இந்த 10 பொருத்தமும் வந்து அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு வந்து இப்போ அந்யோனிய பொருத்தம், 5ஆம் பொருத்தம், யோனி பொருத்தம் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொருத்தத்தில் வந்து வரல ஆடும் புலியும் அப்படி வருது, குதிரையும் பசுவும், அது ரெண்டும் பொருந்தாது, பகை கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு பகை மிருகங்கள், அதனால் வந்து யோனி பொருத்தம் இல்லை, அதனால் திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்கும். ஆனால் அவங்களுடைய அந்த அபிலாஷிகள் ஸ்தானமான 11ஆம் இடத்தை வந்து 2 பேருக்குமே பார்க்கணும். அது வந்து 2 பேருமே நட்பு கிரகமாக இருந்துச்சுன்னா இந்த யோனி பொருத்தம் இல்லைன்றது அங்கே அடிபட்டு போயிடும். இப்படி தான் நம்ம ஒன்றையும் பார்க்கணும். அவங்களுடைய ஜாதகத்தை லக்ன ரீதியாக பேஸ் பண்ணி அந்தந்த ஸ்தானத்துக்கான இப்போ இந்த 10 பொருத்தத்துக்கும் 10 ஸ்தானம் பலம் இருக்குது. அந்த ஸ்தானத்தினுடைய அடிப்படையில் தான் அவங்களுக்கு மேட்சிங் பார்க்கணும். ஒருத்தருக்கு வந்து புத்திர பாக்கியம் இருக்காது, புத்திர சந்தானத்துக்காக வந்து பார்ப்பாங்க, ஸ்திரீ தீர்க்கம் பார்ப்பாங்க. அது இல்லைனாக்கா வந்து அப்படின்னாக்கா அது குழந்தையே பிறக்காதோ, வம்சமே விளங்காதோ அப்படின்ற மாதிரிலாம் தவறான ஒரு எண்ணங்கள்லாம் வளர்ந்துடும். ஸோ இந்த 10 பொருத்தம்ன்றது வந்து மேலோட்டமான ஒரு விஷயந்தான். ஜாதக ரீதியாக தான் பொருத்தம் பார்க்கணும். அதனால் வந்து 10 பொருத்தங்கள் பார்ப்பது எப்படி வந்து மேலோட்டமான புத்தகங்களை வாங்கி வச்சுட்டு நல்ல வரன்களை நீங்கள் தட்டிவிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவு. ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட மேட்சிங் பாருங்கள், பொருத்தம் பாருங்கள். ஜாதக ரீதியாக 2 பேருக்கும் பொருத்தமும் வசியமும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த 10 பொருத்தம் அவசியம் இல்லை அப்படின்றது தான் வந்து நம்ம திருமணத்துக்கான தகவலில் முக்கியமாக நம்ம பதிவு பண்ண வேண்டியது. அதனால் வந்து இந்த மேலோட்டமான புத்தகங்களை வாங்கி வச்சு நீங்களே பொருத்தம் பார்க்குறதுன்ற தவறான செயல்களை செய்யாதீங்க. ஜோதிடம் முழுசாக உங்களுக்கு தெரிஞ்சாக்கா நீங்கள் அதை பாருங்கள், தப்பு ஒன்றும் கிடையாது. ஜோதிடம் தெரியாதவங்க வந்து நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பார்க்கணுன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதை ஞாபகம் வச்சுங்க. திருமண தடைக்கு தாமதத்துக்கு இந்த காலத்தில் வந்து இதுதான் பெரிய பிரதானமாக இருக்குது. அவனுக்கு போய் வேறு 200 கொடுக்கணுமா, 100 கொடுக்கணுமா, 500 கொடுக்கணுமா? நான் தான் பார்ப்பேன். நான் ஒரு புக்கு வாங்கி வச்சிட்டேன், 20 கொடுத்து புக்கு வாங்கி வச்சிட்டேன். அதை தட்டினாக்கா, கம்ப்யூட்டரில் தட்டினாக்கா இந்த நட்சத்திரத்துக்கு பொருத்தமா அப்படின்லாம் வந்து சில பேர் இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஃபீட் பண்ணி வச்சுருக்கிறது மிஷின். அது வந்து ஜாதகத்தை ஆராயத்துக்கு, கட்டத்தை ஆராயத்துக்கான அமைப்பு அதில் கிடையாது. அது வந்து மேனுவலாக பண்ணால் தான் அது வந்து சிறப்பாக இருக்கும், உயிரோட்டமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஜோதிடம் நல்லா இருக்குன்றதுக்காக சொல்ல, அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுடைய தம்பதிகள் நல்லா இருக்கணும், அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும்னா இதை மாதிரி வந்து ஜாதக கட்ட ரீதியாக 2 பேருக்கும் மேட்சிங் பாருங்கள். இந்த ராகு, கேது, செவ்வாய் தோஷங்கள், மூல நட்சத்திரம், ஆயுள்ய நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம்லாம் ஒரு ஜோதிடர்கிட்ட ஆலோசனை பெற்று அந்த மூல நட்சத்திரக்காரருக்காக பாதிப்பு இருக்குதான்றதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் பொருத்தம் பாருங்கள். அவசரப்பட்டு நீங்களாகவே மேலோட்டமாக பார்க்காதீங்க. ஜோதிடம் என்பது வந்து கடல் போன்றது. அதில் இன்றைக்கி இருக்கிற ஜோதிடர்களே 10% கூட கிடையாது அப்படின்னு நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து தோண்ட வந்துகிட்டே இருக்கும். மூட நம்பிக்கைகள் நிறைய பரவி போயிருக்குது.
ஸோ அந்த மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டியது இந்த காலத்தில், பகுத்தறிவு காலத்தில், இந்த வாஸ்ட் மீடியா காலத்தில், தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் நம்ம வதந்திகளை நம்பி நம்ம வாழ்க்கையை கடக்கக்கூடாதுன்ற ஒரு உண்மையான அக்கறையில் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து நீங்களாகவே ஒரு தவறான முடிவுகள் எடுக்காமல் அந்த ஜாதகத்தை நல்லா அலசி ஆராய்ஞ்சு இந்த திருமண தோஷங்கள், தடைகளை இருக்குதான்றதை உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த பதிவுடைய நோக்கம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சிருந்தாக்கா நண்பர்களோட பகிர்ந்துங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் எங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய மேலான ஆதரவை தாருங்கள் அப்படின்னு கேட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். அடுத்த பதிவில் இதே ஜோதிடத்தை பற்றிய சந்தேகங்களுக்கு மீண்டும் ஒரு விளக்கத்தோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.